ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஃபியூச்சர் சேவிங்ஸ் நண்பன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கிஃப்ட் சிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம், விச் இஸ் சூட்டபிள் ஃபார் என்ஆர்ஐ கிளைண்ட்ஸ். என்ஆர்ஐ கிளைண்ட்ஸ் மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். என்ஆர்ஐஸ் இல்லாமல் வேறு யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓசிஐ, ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, ஃபாரின் நேஷனல்ஸ், இவங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டிவிஜுவலாகவும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், இன்ஸ்டிடியூஷனல் நேம்லையும் பண்ணிக்கலாம். அங்கே ஒரு ஆஃபீஸ் இருக்குது, கம்பெனி இருக்குது, அந்த இன்ஸ்டிடியூஷன் நேமில் பண்ணணும் அப்படின்னா கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ பேசிக்காக இந்த கிஃப்ட் சிட்டினா என்ன, இதில் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, எந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கிஃப்ட் சிட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்கீம் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே படிச்சு பார்த்துட்டு புரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. புரியல அப்படின்னா சர்டிஃபைட் அட்வைசர்ஸ் ஆர் ரெஜிஸ்டர்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்ட கேட்டுட்டு இன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஆர் எல்ஸ் ஸ்க்ரீனில் தெரியுற எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நாங்களுமே ரெஜிஸ்டர்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் தான், எங்கள் மூலியமாக கூட நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கிஃப்ட் சிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, குஜராத் இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் டெக் சிட்டி அப்படி தான் கிஃப்ட்டை வந்து ஷார்ட் ஃபார்மாக சொல்கிறாங்க. அண்ட் இது வந்து லொக்கேட் ஆகிருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா காந்தி நகர் டிஸ்ட்ரிக்ட்ல தான், குஜராத்தில் தான் இருக்குது. இது ஒரு இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சென்டர் ஏரியா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் சென்டர் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஃப்எஸ்சின்னு சொல்லுவாங்க. ஸோ கிஃப்ட் சிட்டி ஐஎஃப்எஸ்சி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ப்ராடக்ட்டை. இது யாரோட கைட்லைன்ஸ் படி இருக்குது, யாருக்கு கீழே வருது, லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து செபிக்கு கீழே கைட்லைன்ஸ்ல இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் சென்டர்ஸ் அத்தாரிட்டி, ஐஎஃப்எஸ்சிஏ, இவங்களுக்கு கீழே தான் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து அப்ளிகபிள் ஆகும். அண்ட் இந்த இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் சென்டர்ஸ் அத்தாரிட்டி பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சுரி அத்தாரிட்டி வந்து எஸ்டாப்ளிஷ்ட் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த கிஃப்ட் சிட்டி ப்ராடக்ட்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலாகவே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற என்ஆர்ஐஸ் பார்த்தீங்கன்னா யூஎஸ்லேருந்து, கனடாலேருந்து, இல்லை எனி அதர் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸாக இருக்கட்டும், இல்லை எனி அதர் கண்ட்ரி அதர் தென் இந்தியாவாக இருக்கட்டுமே, ஸோ எல்லாருமே வந்து என்ஆர்ஐஸ் அப்படிங்கிறப்போ அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து அப்ளிகபிளாக இருக்காது. ஒரு சில ப்ராடக்ட்ஸ் தான் பண்ண முடியும். அப்படி இருந்தாலுமே டாக்ஸேஷன் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் இருக்கும். இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா டாக்ஸ் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வெறும் கிஃப்ட் சிட்டியோட இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் தான் நீங்கள் இந்தியாவில் வச்சிருக்கீங்க அப்படின்னா அண்டர் செக்ஷன் 10(4)D வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோ டாக்ஸ் ஃபார் ஒன்லி கிஃப்ட் சிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் வரக்கூடிய கேபிட்டல் கெயின் டேக்ஸ் கிடையாது. ஸோ நோ கேபிட்டல் கெயின் டேக்ஸ். அண்ட் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட டிமேட் அக்கௌண்ட் இருக்கணும் அண்ட் உங்ககிட்ட பேன் கார்டு இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. நீங்கள் அப்படியே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ஆர்இ டு என்ஆர்இ, அதாவது உங்களோட ஓன் கரன்சி, உதாரணத்துக்கு யூஎஸ்டி டாலர்ஸ்லேயே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். டினாமினேஷன் வந்து அப்ளிகபிள் ஆகுது. இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கேட்டகரி 3 ஏஐஎஃப்ல தான் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகுது இந்த ப்ராடக்ட். ஸோ கேட்டகரி 3 ஏஐஎஃப் அப்படிங்கிறது, ஏஐஎஃப் அப்படிங்கிறது ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு. ஸோ இதில் வந்து எல்லா ப்ராடக்ட்டுமே இன்க்ளூட் ஆகிறது தான் கேட்டகரி 3 ஏஐஎஃப். உதாரணத்துக்கு ஃபீடர்ஸ் இன்டு டொமஸ்டிக் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் அண்ட் ஃபீடர்ஸ் இன்டு டொமஸ்டிக் ETF ஸ்கீம்ஸ். ஸோ ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸும் ETF ஸ்கீம்ஸில் தான் வந்து இது பல்காக இன்வெஸ்ட்மெண்ட் ஆக போகுது. அண்ட் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மினிமமாக வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது $150,000 நீங்கள் மினிமமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதுக்கு மேலே எவ்வளோ வேணாலும் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த அமௌண்ட் வந்து ஆல் டைம் மெயின்டைன் பண்ணணும். ஸோ நம்ம INR வச்சு பார்க்கும்போது அப்ராக்சிமேட்டாக 1.25 crores, 1.25 கோடி கிட்ட நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஒன் ஷாட்டில். அண்ட் விட்ராவல் பார்த்தீங்க அப்படின்னா $10,000 மேலே நீங்கள் எவ்வளோ வேணாலும் பார்ஷியல் விட்ராவும் பண்ணிக்கலாம். அண்ட் அது வந்து வரதுக்கான டைம் வந்து டெய்லி எவ்ரி பிஸ்னஸ் டே கணக்கில் உங்களுக்கு 7 to 8 பிஸ்னஸ் டேஸ் ஆகும் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிறதுக்கு. வித்தின் 1 இயர்க்குள்ளே நீங்கள் எக்ஸிட் ஆனீங்கன்னா எக்ஸிட் லோட் சார்ஜஸ் ஆஸ் பர் த மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸில் என்ன இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நடக்கும். ஸோ மேபி 0.5%, 1% இருக்கலாம். இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஆல்ரெடி எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா ரீசெண்ட் ரிப்போர்ட் வந்து டோட்டல் அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் கிஃப்ட் சிட்டிக்கு உள்ளார இருக்கிறது ஆல்மோஸ்ட் $13 பில்லியன் இருக்குது. அது ஆல்மோஸ்ட் ஈக்குவலன்ட் டு 1,10,000 crores ரூபீஸில் ஆல்ரெடி இந்த கிஃப்ட் சிட்டியில் ஏயுமாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், ரிட்டர்ன்ஸ் எனக்கு எப்படி வரும், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரலாம் உங்களுக்கு. ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸோ ரிட்டர்ன்ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையும் ஸ்டாக்ஸ்லையும் எந்த மாதிரியான ரிட்டர்ன்ஸ் வருதோ அதுக்கு ஈடாக தான் இருக்கும் இதுவுமே. பட் அதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃபர் ஆகும் பேஸ்ட் ஆன் த ஃபண்ட் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் மார்க்கெட் பெர்ஃபார்மன்ஸ். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஃபியூ ஸ்டெப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ், அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பிரைவேட் பிளேஸ்மெண்ட் மெமோராண்டம் அப்படின்னு ஒரு ஃபார்ம் இருக்குது. அண்ட் இன்னொரு பியூர் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்று இருக்குது. கான்ட்ரிபியூஷன் அக்ரிமெண்ட், இந்த 3 ஃபார்ம்ஸையும் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இதுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி ப்ரூஃப், உங்களோட வேலிட் பாஸ்போர்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் விசா ஆர் ஒர்க் பர்மிட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் ஓவர்சீஸ் அட்ரஸ் ப்ரூஃபோட ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்ஸ் அவுட் சைட் ஆஃப் இந்தியா இருக்கிற அந்த அட்ரஸ் ப்ரூஃப் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். யூட்டிலிட்டி பில் ஆர் பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஆர் எனி அதர் கவர்மெண்ட் இஷ்யூட் ரெசிடென்ஸ் ப்ரூஃப் நீங்கள் கொடுக்கலாம். அண்ட் இந்தியன் அட்ரஸ் ப்ரூஃப்க்கு இஃப் அப்ளிகபிள் இருந்துச்சுன்னா நீங்கள் கொடுக்கலாம். அண்ட் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா என்ஆர்ஐ ஆஸ் எ ரெசிடென்ஷியல் அட்ரஸ் இன் இந்தியா இருந்துச்சுன்னா நீங்கள் அதுவுமே சப்மிட் பண்ணணும். அண்ட் ஃபோட்டோகிராஃப்ஸ், ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப்ஸ் தேவைப்படும். அண்ட் பேன் கார்டு இருந்துச்சுன்னா நீங்கள் கொடுக்கலாம். அண்ட் இல்லைனாலும் நோ ப்ராப்ளம். பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் ஆப்வியஸாக நீங்கள் கொடுக்கணும்.
எய்தர் நீங்கள் செக் கொடுக்கலாம் ஆர் ஸ்டேட்மெண்ட் எடுத்து கொடுக்கலாம். ஸோ அதில் பேங்க் டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டாக இருக்கணும். அண்ட் இதில் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு கைடன்ஸ் வந்து எங்கள் மூலியமாகவே உங்களுக்கு கிடச்சிரும். நாங்கள் ஆஸ் அ ஃபியூச்சர் சேவிங்ஸ் கம்பெனி வி ஆர் டீலிங் வித் ஆல் த மியூச்சுவல் ஃபண்ட் ப்ராடக்ட்ஸ், ஆல் த ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் அண்ட் கிஃப்ட் சிட்டி ப்ராடக்ட்டும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் ஆர் எங்களோட அஃபிஷியல் இமெயில் ஐடிக்கு நீங்கள் உங்கள் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணி காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு தேவையான கைடன்ஸ் நாங்களே உங்களுக்கு கொடுக்குறோம். அண்ட் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராப்பர் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஈஸியாக அதை வந்து அக்சஸ் பண்ண முடியும். ஸோ உங்களோட queries என்ன இருந்தாலுமே நீங்கள் மென்ஷன் பண்ணி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க ஒரு இமெயிலில் கூட அனுப்புங்க. உங்களோட queries எல்லாம் சால்வ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது வரைக்கும் பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்களோட அஃபிஷியல் வெப்சைட் www.futuresavings.in விசிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங்கான கைடன்ஸ் நாங்களே உங்களுக்கு கொடுக்குறோம். தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.